ஹாஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பன்னீர்செல்வம் ஃப்ரம் அரியலூர் ஸ்ரீ வித்யா சித்தவர்மா ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூல நோய் பற்றி தான். மூல நோய் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம். ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே மூல நோய் கிடையாது. அதில் ஒரு 3 வகையை பிரிச்சுக்கலாம். முதல்ல ஆசனவாய் தோல் வெடிப்பு, அதாவது ஆனல் ஃபிஷர், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆனல் ஃபிஸ்டுலா, பௌத்திரம்னு சொல்லக்கூடிய பௌத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹெமராய்ட்ஸ், அதுதான் மூலம், அது வந்து உள் மூலம் வெளி மூலம், அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஆனல் ஃபிஷரை பற்றி பார்ப்போம். ஆனல் ஃபிஷர் அப்படின்னா முதல்ல என்ன, இந்த 3க்கான காரணங்கள் என்ன? இந்த 3 பிரச்சனைக்குமே முக்கியமான காரணங்கள் வந்து கான்ஸ்டிபேஷன், மலக்கட்டு தான் ஒன் ஆஃப் த காசஸ். நிறைய காரணங்கள் இருக்குது, மேஜர் காசு வந்து இதுதான். இப்போ ஆனல் ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஷர், அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனல் ஃபிஷர் அப்படின்னா ஆசனவாய் பகுதியை சுற்றி 2 சதைகள் இருக்குது. ஒன்று இன்டர்னல் ஸ்பிங்க்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர். இந்த இன்டர்னல் ஸ்பிங்க்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலம் கழிக்கிறப்போ அந்த சதை வந்து விரிஞ்சு கொடுக்கும், மூடிக்கும். இதோட வேலை இதுதான், சரிங்களா? மலக்கட்டு இருக்கும்போது மோஷன் வந்து நம்ம முக்கி போகணும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துடும். முக்கினா தான் வரும், ஏன்னா மனம் ரொம்ப இருகலாக இருக்கும். அதனால் முக்கும்போது அந்த இன்டர்னல் ஸ்பிங்க்டரோட சதை வந்து பிளவுபட்டு லைட்டாக கிளியும். அதனால் எரிச்சல், வலி, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். சில பேருக்கு பிளட்டு கூட வரும், 1 or 2 drops பிளட்டு வரும். இதுதான் இந்த ஆனல் ஃபிஷர், சரிங்களா? இதை நீங்கள் கண்டுக்காத பட்சத்தில் அப்படியே இருக்கீங்க அப்படின்னா இது அடுத்த கட்டமாக மூல நோயாக மாறும். ஹெமராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மூல நோய். இது எந்த மாதிரி 2 டைப்பாக இருக்கும். இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், உள்மூலம் வெளி மூலம் 2ஆக இருக்கும். இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ். இது வந்து ஹெமராய்ட்ஸை பொறுத்தவரை ஒரு 4 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இன்டர்னல் ஸ்பிங்க்டர் வந்து இருக்குது. அதை சுற்றி இருக்கிற இரத்த நாளங்கள் வந்து இந்த அடுத்த கட்டமாக விரிவடையும். இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு கிழிஞ்சி அது வழியாக ரத்தம் வரும். இதுதான் ஹெமராய்ட்ஸ். இதில் இந்த முதல் 4 டைப் சொன்னாங்களா, இந்த மொதல் 3 டைப்பை பற்றி பார்ப்போம். இந்த மொதல் 3 டைப்பு தான் உள்மூலனாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 4வது டைப்பு தான் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ், அதாவது வெளி மூலமாக கன்சிடர் பண்ணுவோம். இது யூஸ்வலாக முதல் டைப்பை பற்றி பார்ப்போம். முதல் வகைங்கிறது காமனாக எல்லாருக்கும் உள்ளது. எனக்கு இப்போது இந்த வாரம் எரிச்சல் இருக்குது அப்படின்னா, நான் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் எப்போ காரம் எடுக்கிறீங்க, நான்வெஜ் எதை எடுத்துக்கிட்டு சரியாக தண்ணி குடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் அந்த எரிச்சல் வரும். இதுக்கு வந்து நம்ம வீட்டு மருத்துவம் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் 2வது டைப்பு 3வது டைப்பு வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அதில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணுறேன்ட்டு நம்ம வர பேஷண்ட்டை நிறையா நான் பார்த்துருக்குறேன். மேனேஜ் பண்ணுறேன்ட்டு உடம்புல வந்து இரும்பு சத்து, அதாவது ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய இரும்பு சத்து ரொம்ப கம்மியாகி மூச்சு திணறல் வரைக்கும் போன வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். அதனால் ரத்தப்போக்கு ஒரு 10 நாளைக்கு மேலே போகுதுன்னா, ஒரு வாரத்துக்கு மேலே போனதுன்னாவே ஒரு டாக்டர் அணுகி அதுக்கான முறையான மருத்துவம் எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இதை கண்டுக்கலை அப்படின்னா அது என்ன பண்ணும், அடுத்த கட்டமாக 4வது டைப்பாக மாறிடும். 4வது டைப்பு வந்து இப்போ உள்ளே இருக்கிற பிரச்சனை, அந்த சதை வந்து நல்லா முக்கும்போது வெளியே பிதுங்கிட்டு வந்துடும். பார்க்குறதுக்கு ஒரு கட்டி மாதிரி, அவங்களால உட்கார முடியாது, அன்றாட வேலையை செய்ய முடியாது, ரொம்ப வலி அதிகமாக காணப்படும், ரத்தப்போக்கு அதிகமாக காணப்படும். இந்த மாதிரி தொந்தரவுகளை அதை வெளிப்படுத்தும். அது அந்த 4வது ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் கடைசி கட்டத்தில் போகிறப்போ சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் இதுக்கான மருத்துவம் வந்து 4வது ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, 3rd ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1 வார காலகட்டத்திலேயே 3 நாளிலேருந்து உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிச்சிடும், வீக்கம் வடிய ஆரம்பிச்சிடும், ரத்தம் குறைய ஆரம்பிச்சிடும், எல்லாமே ரத்தப்போக்கும் குறைய ஆரம்பிச்சிடும். அதிகபட்சமாக உங்களுக்கு 10 to 15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கான ரெக்கவர் கிடைக்கும், சரிங்களா? சரி விடும். இதை வந்து நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா, அந்த ஏனல் ஆசனவாய் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏனலுக்கான கிளாண்டுன்னு இருக்குது. கிளாண்டுன்னா அது சுரப்பிகள் வந்து அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ரெகுலராக பிளட்டு போகுது பார்த்தீங்களா, அதனால் அந்த ஏனல் சுரப்பியில் வந்து இன்ஃபெக்டட் ஆகி சீழ் உண்டாகும். அந்த சீழ் வெளியே வர வழி இல்லாமல் எலி வலை மாதிரி அந்த நம்ம பக்கத்துலேயே ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகி இன்னொரு புதுசாக ஒரு தொலையை போட்டு அது வழியே சீழாக வரலாம், இல்லை ரத்தமாக வரலாம், இல்லைன்னா நீர் மாதிரி வடிலாம். இதுதான் ஆனல் ஃபிஸ்டுலா. இந்த 3க்கும் வித்தியாசம் இதுதான், சரிங்களா? சரி, இதுக்கான நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம சித்த மருத்துவத்தை அடிப்படையில் இதை எந்த மாதிரி அணுகுறாங்க அப்படின்னா,
சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அணில பித்த தொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனல்னா சூடு, உடம்பு சூடு வராமல், பித்தம்னா கண்டத்துலேருந்து கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வர பித்தத்தில் உள்ள பிரச்சனை அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அந்த சூட்டை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணுறப்ப ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குடல் வாதம் அதிகமாகிறதுனாலையும் மூலம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குடல் வாதம்னா நம்ம சிறுகுடல் பெருக்குடலில் தான் அந்த மலம் இருக்குது. அதில் வந்து அந்த சிறுகுடல் பெருக்குடலில் வந்து வறட்சி அதிகமாக ஆகிறதுனால, வறண்ட நிலையில் இருக்கிறதுனால சாதாரணமாக மலம் கழிக்கணும் அப்படின்னா மலத்தில் வந்து ஓரளவுக்கு ஒரு சீரான ஈரத்தன்மை தேவை. அந்த குடல் வறட்சியாக இருக்கிறதுனால என்ன பண்ணணுன்னா அது அந்த நீரை வந்து உறிஞ்சிறதுனால மலம் இறுகிரும், வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா பைல்ஸ் பேஷண்ட்டு சொல்லுவாங்க, நான் கரெக்டாக டயட்டு ஃபாலோ பண்ணுறேன், நிறையா நார் சத்துக்கள் நிறையா எடுக்கிறேன், பழங்கள் நிறையா எடுக்கிறேன், இருந்தாலுமே எனக்கு மோஷன் பிரச்சனை இருக்குது, சரியாக போக மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நெய் சார்ந்த உணவுகள், அதாவது தினசரி நெய் உணவு எடுத்துக்கணும். பால், தயிர், மோர் இந்த மாதிரி உணவுகளை நிறைய எடுக்கும் பட்சத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெய் எடுக்கக்கூடாது அப்படின்னா டாக்டர் யாராவது அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க மோரை எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். நெய் இந்த குடல் வறட்சியை குணமாகிறது நெய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் நிறையா மருந்துகள் பைல்ஸுக்கு நெய்யில் தான் அனுபானமாக கொடுப்போம், சரிங்களா? அதனால் நெய் ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. அதுபோக கீரை சார்ந்த உணவுகள், நார்சத்து நிறைந்த உணவுகளான கீரை, பழங்கள், இந்த மாதிரி பழங்கள்னால் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு திராட்சை, பப்பாயா, இந்த மாதிரி வாழைப்பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் நார்ச்சத்து நிறையா இருக்குது. அது நீங்கள் எடுத்திங்கன்னா மோஷனும் ஃப்ரீயாக போகும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரும் பட்சத்தில் மலைக்கட்டை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு பைல்ஸுக்கு பண்ணுறத விட மலைக்கட்டுக்கு பண்ணிங்கன்னாவே நோய் ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கான வீட்டு மருத்துவம் அப்படின்னா, வீட்டு மருத்துவம் என்னை பொறுத்தவரை முதல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க சஜஸ்ட் பண்ணுவேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அடுத்தடுத்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, வலி இருக்குது, எரிச்சல் இருக்குதுன்னா ஒரு மருத்துவர் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆகி சில பேர் அழுகுறவங்க கூட அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது, அழுகிற அளவுக்கு இந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான தொந்தரவுகள், அவங்களுக்கு இருக்கிற சிரமத்தை சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு தேவையில்லை. நமக்கு நார்மலாக மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 days 15 days மருந்து எடுத்தாவே போதும், சரியாயிரும். ஃபிஸ்டுலாக இருக்கிறவங்க மட்டும் ஒரு 1 month எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஸ்டுலாவில் இருக்கிறவங்க 1 month மேலே கூட ஆகலாம். ட்ராக் மறையிற வரைக்கும் மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் 3 நாள் 4 நாளில் தொந்தரவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா பழையபடி உணவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரமான உணவு, கறி வகைகள் எடுக்கும்போது மறுபடியும் முதலேருந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தாவே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. பைல்ஸ் இருக்கிறவங்க நான்வெஜ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறப்ப கட்டாயமாக எடுக்கக்கூடாது. அது முக்கியமாக கோழிக்கறி, காரமாக சார்ந்த உணவுகள், அதுக்கப்புறம் முட்டை. இது வந்து எனக்கு ரொம்ப எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது, வீக்காக இருக்குன்னா கட்டாயம் தொடக்கூடாது. இதை வந்து இட்சாபத்தியன்னு சொல்லலாம். பைல்ஸுக்கு சித்த மருத்துவத்தில் இட்சாபத்தியானா தொடவே கூடாதுங்கிற பற்றியும் கோழிக்கறி, காரம், முட்டை, இதில் வந்து பைல்ஸுக்கு எடுக்கவே கூடாது. சுத்தமாக பைல்ஸ் வந்துடுச்சு நான் எடுக்கவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு, எனக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னா காரம் இல்லாமல் எப்போயாவது ஒரு டைம் எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தொந்தரவு இருக்கும்போது கட்டாயம் எடுக்கக்கூடாது. நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்கிறதுனால இந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் இந்த சூடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் தனியும். அதனால் தண்ணி நிறையா குடிக்கணும். நிறைய நார் சத்துக்கான காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள் நிறையா எடுக்கிறப்போ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பைல்ஸுக்குன்னு நிறையா மருந்துகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கருணை சார்ந்த மருந்து, கருணை கிழங்கு லேகியமாக சாப்பிட்டுக்கலாம், சாம்பார், வறுவல் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். துத்தி இலையை பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க சித்த மருத்துவத்தில். துத்தி இலையை வந்து ரொம்ப அதிகமாக வீக்கம் இருக்கிறவங்க துத்தி இலையை வந்து ஒரு நல்லெண்ணெயில் வாட்டி அந்த இடத்துல கட்டினா வீக்கமும் குறையும். அதுபோக உள்ளவும் எடுத்துக்கலாம். துத்தி இலையை தெரியுன்னா எடுங்க, இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா பவுடராக கிடைக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்து டெய்லியும் காலையில் 1 ஸ்பூன், நைட்டுக்கு 1 ஸ்பூன் எடுக்கிறப்ப இந்த ரத்தம் போகுது பார்த்திங்களா பைல்ஸில், அதை வந்து குறைக்கும். துத்தி இலைக்கு வந்து அந்த பவர் இருக்குது. அதனால் அதை எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு தொந்தரவு குறையலை அப்படின்னா மருந்து எடுத்துக்கிறது நல்லது. துத்தி இலை வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கருணை கிழங்கு நல்லது. முக்கியமாக பத்தியம் தான். என்னென்ன சாப்பிட்ணும், நம்மளோட உணவு தேர்ந்தெடுப்பு தான் பயிற்சியை பொறுத்தவரை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது அடுத்த நாள் காலையில் தெரியும். அதனால் அதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா முற்றிலுமாக குணமாகும். மூல நோய்களை பற்றி நேயர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இது உள்ளவங்க
மூல நோய் எந்த நிலையில் இருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் முற்றிலுமாக நம்ம சித்த மருத்துவத்து மூலிமா சரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.